வணக்கம். இன்றைக்கி நம்ம பாகக்காய் பீட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டேன். அதோட காயும் தனி பிளேட்டில் வேக வச்சுருக்கேன். புளி ஊற வச்சாச்சு, தேங்காய் திரி வச்சாச்சு. அதோட வறுக்க வேண்டிய சாமான்கள் மல்லி, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. தான் பேசிக். வேணும்னா மிளகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம். ஸோ வறுக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துட்டு அதோட தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடிச்சு தனியாக வச்சுக்கோங்க. காயை நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி கொட்டி புளியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்த பருப்பு, பொடிச்ச மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு கலந்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கினீங்க. உப்பு காரம்லாம் போட்டு இறக்கினீங்கன்னு சொன்னால் அருமையான பாகக்காய் பீட்டில் ரெடி. செய்முறை வேணுன்றவங்க தொடர்ந்து பாருங்கள். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், எண்ணெயெல்லாம் தேவையில்லை. நல்லா வாசனை வரும்போது நிறுத்திடலாம். நல்லா வாசனை வருது, நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் தேங்காய் இதோட ஈரப்பசை போகிற வரை லேசாக வறுத்தா கூட போதும். வறுக்காமல் போட்டிங்கன்னா வீட்டில் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பரட்டிட்டு போட்டுக்கலாம். பாகக்காய் ஆல்ரெடி நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். ஸோ அதை நம்ம அந்த வேக வச்ச தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்தாச்சு. தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நெய் சேர்த்து விட்ருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா போட்டு 2 கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் அழிச்சிட்டு அதில் இந்த வெந்த காயை போட்டு வதக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணி விடலாம். நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். புளி தண்ணியில் பாகக்காய் வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல, அதில் கடலைப்பருப்பு ஒரு பிடிச்சபடி எப்பயும் போல் துவரம்பருப்பு 1.5 சின்ன, அதாவது ஒரு 100 கிராம் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இதுலேயே மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன். ஸோ நம்ம ரசத்துக்கு எடுத்துகிட்டு பாக்கியை குழம்புல சேர்த்துடலாம். ரசத்துக்கு பருப்பு தண்ணி எடுத்துகிட்டு பாக்கி உள்ள பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு இந்த பீட்டில் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். காயில் வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்துட்டு உப்பு போடலாம். திட்டமாக போடுங்க. அது கொதித்து வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொடியை அரைச்சி விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். அதுக்கு நடுவில் நம்ம ரசத்துக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்போ இந்த அரைச்சதை அதில் விட்டுடணும். அரைச்சி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கிட்டேயே இருந்து கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாகக்காய் பீட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட ரசமும் ரெடி ஆகிடுச்சு. மிளகு சீரகம் போட்டு ரசத்தை மூடி வச்சிடலாம். ரசம் ஆகிடுச்சு. அடுத்து பாகக்காய் பீட்டிலுக்கும் கொத்தமல்லிலாம் சேர்த்து ஒரு கலரி மூடி வச்சிடலாம். நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிரமாதமான டேஸ்ட்டில் சுவையான பாகக்காய் பீட்டில் ரெடி. பாகக்காய் பீட்டில் ரெடி, ரசம் ரெடி.